அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது ரத்த சோகையில் பல வகை இருக்கு. இதில் அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு காரணம் என்ன, அதில் ஒரு டைப் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் ஆகுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக தேவையான அளவு எடுக்காது, அயன் சோர்ஸ் எடுக்காது. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் சோர்ஸ் சப்ளிமெண்ட்லையும் இல்லை ஃபுட்டில் எடுக்கிறீங்க, எடுத்தாலும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகிறது தான். ஸோ இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம், அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மூணாவது டைப் நான் அப்சார்ப்ஷன் ஆகாத பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அயன் ரெண்டு வகை இருக்குது, ஹீம் பேஸ்ட் அயன், நான் ஹீம் பேஸ்ட் அயன். ஹீம் பேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபுட் சோர்ஸில் இருக்குது. இது ரெட் மீட்டாக இருக்கட்டும், சீ ஃபுட்ஸ் இல்லை சிக்கன்லலாம் இருக்குது. இது ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பிளான்ட் பேஸ்ட், அதாவது நான் ஹீம் அயன் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சோர்ஸில் எடுக்கும்போது ரெகுலராக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ரேட் கம்மி. ஸோ அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சோர்ஸ் எடுக்கும்போது வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த நான் ஹீம் வந்து ஹீம் பேஸ்ட் அயனை கன்வெர்ட் ஆகிட்டு ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த வைட்டமின் சியை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி ரிச்னும் போது ஈஸியாக வீட்டில் அவைலபிளாக இருக்கிற நீங்கள் டொமேட்டோ, அதாவது தக்காளி ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது ஒன்று பண்ணலாம். அடுத்தபடியாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் வரும்போது ப்ரோக்கோலியும் நீங்கள் சாலட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல் பெப்பர், அதாவது கொடமிளகாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அயன் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக என்கரேஜ் பண்ண முடியும். தேங்க்யூ.